நெல்லையிலிருந்து தூத்துக்குடி வரை 47 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலை பணிகள் நிறைவடைந்தது. 20/11/2012 அன்று போக்குவரத்து தொடங்கியது. இந்த சாலையில் தினமும் ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்கள் துறைமுகத்திற்கும் துறைமுகத்திலிருந்து வெளிமாநிலங்களுக்கும் சென்று திரும்புகின்றன. இதேபோல் தூத்துக்குடி விமான நிலையங்களுக்கும் செல்லும் வாகனங்களும் இந்த வழியாகத்தான் செல்லுகின்றன. மேலும் தூத்துக்குடியில் ஏராளமான தொழிற்சாலைகள் உள்ளதால் ஆலைக்கு வந்து செல்லும் வாகனங்களும் இந்த வழியாகத்தான் சென்று வரும். இந்த 4 வழிச்சாலை பணிகளில் வல்லநாடு அருகே தாமிரபரணி ஆற்றில் பிரம்மாண்டமான பாலம் அமைக்கப்பட்டது. இந்த பாலம் அமைக்கப்பட்டதிலிருந்தே பல முறை பாலத்தில் சேதம் ஏற்பட்டு வந்தது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு பாலத்தின் இரு பகுதியும் ரூபாய் 4 கோடி மதிப்பில் சீரமைக்கப்பட்டது. அதன் பிறகு போக்குவரத்து தொடங்கியது. தொடர்ந்து ஓராண்டுகள் கூட நிறைவடைவதற்கு முன்பு பாலத்தில் விரிசல் ஏற்பட ஆரம்பித்தது. மேலும் பாலத்தின் 2 பகுதிகளில் மாறி மாறி ஓட்டை ஏற்பட்டது. இப்படி தொடர்ந்து பாலத்தில் 8 முறை ஓட்டை விழுந்துள்ளது. இதையடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலத்தை சீரமைக்க சுமார் 13.22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடந்து வந்தது. அந்த பணிகளைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாலத்தின் கீழ்ப்பகுதிகளில் காப்பர் பேப்பர்கள் ஒட்டியிருக்கிறார்கள். இந்த காப்பர் பேப்பர்கள் தான் இந்த பாலத்தை தாங்குகிறதா இல்லை இந்த காப்பர் பேப்பர்களை ஒட்டிய பிறகு பாலம் சீராக இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்காக இத்தனை கோடி ரூபாய் 13.22 கோடி ரூபாய் கேட்டாலே அதிர்ச்சியாக இருக்கிறது. இதுபோக 2023 ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தில் அந்த பாலத்தினுடைய அந்த பில்லர் என்று சொல்கிறார்கள், தூண்கள், அந்த ஆழ பகுதிகளெல்லாம் மிகப்பெரிய பள்ளங்கள் உருவானது. அந்த பள்ளங்களை இதுவரை மண் கொண்டு கூட நிரப்பவில்லை. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தூங்குகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கமிஷனுக்காக இயங்குகிறார்களா என்று கூட சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அவற்றை கவனிக்கவில்லை இவர்கள். வெள்ளம் வருகின்ற பொழுது இந்த பாலத்திற்கு கீழுள்ள அந்த தூண்கள் வரை வெள்ளமானது அடித்து சென்றது. ஆனால் அந்த வெள்ளத்தில் ஏற்பட்ட பள்ளம்தான் இந்த பள்ளம். இந்த பள்ளத்தை ஏன் இத்தனை ஆண்டுகளும் சீர் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் கேள்விக்குறி.